அந்த நீதிபதி தேவையில்லாமல் விஜய்க்கு இது தலைமை பண்பு இல்லை. அதன் பிறகு இந்த வழக்கை நான் ஒரு நபர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைக்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். அதெல்லாம் அது கோரிக்கையிலே இல்லை. இன்னொன்று, கரூர் சம்பவம் என்றால் மதுரை ஜூரிஸ்டிக்ஷனில் வரும். அப்படி இருக்கிறப்ப இதை இவர் எடுத்து பேசியிருக்க வேண்டியதில்லை. அந்த நீதிபதி எதேச்சையாக பார்த்தால் அவர் திமுக எம்எல்ஏ உடைய மகன், முன்னாள் எம்எல்ஏ உடைய மகன். அவர் ஏற்கனவே டாஸ்மாகில் கொடுத்த தீர்ப்பில் சிக்கல் வந்து ரெக்ளூஸ் பண்ணிக்கிட்டவர். ஸோ இது அவர் மீது அவரை பொறுத்த வரைக்கும் அரசு கொடுக்குற டேட்டா வச்சு தான் பண்ணுவாங்க. அவர் மீது தவறு இல்லை என்றாலும் அவர் இதை எடுத்திருக்க கூடாதுன்னு அப்பவுமே ஃபீல் பண்ணோம். லைட்டாக நானும் பேசினேன். அதன் பிறகு தாவேகா கொண்டு போன பிரச்சனையில் பாஜகவும் சில கோரிக்கை இருந்தது. கொண்டு போன பிரச்சனையின் போது உச்சநீதிமன்றம் அதை உறுதியாக சொல்லி அந்த அவர் போட்ட அத்தனையுமே தள்ளுபடி பண்ணிடுச்சு. அவர் பேதே ஏன் இதை எடுத்தார்னு ஒரு நோட்டீஸும் அனுப்பப்பட்டது. ஸோ இப்போ திமுக கோர்ட்டில் நடந்துக்கிட்டதும் சரியில்லை. இதை தாண்டி முதலமைச்சர் அங்கே காலையில் 6 மணிக்கு போனப்பயே ஒரு நபர் கமிட்டி ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் கீழே போடுறேன்றாங்க. அப்படியெல்லாம் ஒரு நபர் கமிட்டி போட்டால் அவங்களுக்கு 2 பர்சனல் செக்ரட்டரி, காரு, எங்கள் அலுவலகம் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. குறைஞ்சபட்சம் 1 வாரம் ஆகும். ஆனால் மறுநாள் அவங்க வந்து அவங்க கிட்ட திமுக வேற இல்லாதையும் பொல்லாதையும் சொல்றதெல்லாம் கூட ஆன்லைனில் வந்துச்சு. ஸோ திமுக முழுக்க இது ஒரு சைடு கொண்டு போனதுன்னு ஒன்று தான். தாவேகா போய் உச்சநீதிமன்றம் போய் சிபிஐ வேணும் என்று கேட்ட பிறகுதான் போட்டாங்க. இப்போ சிபிஐ போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நூல் சிக்கிக்கிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கடைசி வரைக்கும் எடுக்கணும்.